ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் டெக்டெக் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெட்டாடேட்டா நாட் சேவ்டு குட் நாட் சேவ் வீடியோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், நான் ஃபேஸ் பண்ணேன். நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு எரரை நான் ஃபேஸ் பண்ணேன். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோவில் ஒரு சில பேர் இதை நான் ட்ரை பண்ணி எனக்கு அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகுது அப்படின்லாம் நிறைய பேர் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அந்த வீடியோட பார்ட் 2ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சரி, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் திறந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் 1000 வியூஸ் 1K வியூஸை கிராஸ் பண்ணி தாண்டி போயிருக்கு. ஓகேவா? எக்ஸாக்ட் வியூஸ்ன்னு பார்க்கும்போது 1259 வியூஸ், 1259 பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ இது எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸாகவே இருக்குது. ஏன்னா நம்ம சேனலில் இது வரையும் ஒரு நியர்லி 50 வீடியோவை தாண்டியாச்சு. இது 51வது வீடியோ நீங்கள் பார்க்குறது. இந்த இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட 50 வீடியோவில் எல்லா வீடியோவுமே, அந்த 49 வீடியோவுமே பிலோ 500 வியூஸ் தான் இருக்கும். எந்த வீடியோவுமே மேக்ஸிமம் 500 தொடலை, எல்லாமே 500 கீழே தான் இருக்கும். இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் 1000 தாண்டி போயிருக்கு. சரி, ஓகே, இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லியாச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோட கமெண்ட்ஸ் இப்போ பார்ப்போம். ஓகேவா? கமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது கமல் ஒய்டி அப்படிங்கிறவர் இப்போ சொல்லியிருக்காரு, அண்ணா எனக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் வரமாட்டேங்குது அண்ணா அப்படிங்கிறாரு. சரி, அதை பற்றி நம்ம பார்ப்போம், இதே வீடியோவில் பார்ப்போம். அடுத்து இன்னொருத்தவர் எக்ஸோகராமா சாரி ஸ்பெல் இது ப்ரொனவுன்சேஷன் தப்பாக தான் மன்னிச்சிங்க, தேங்க்யூ ஸோ மச்ன்னு போட்டிருக்கிறாரு. இன்னொன்று முத்து எடிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு, இந்த வீடியோ வெஸ்ட்டா என்னமோ சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ வேஸ்ட்டுன்னு சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. சரி, அடுத்து பாட் அஜய் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு, சிம்பிள் நான் யூஸ் பண்ணவே இல்லை ஆனாலும் காட்டுது அப்படின்ட்டு இருக்காரு. கோமாளி ஃபன்னி வீடியோ காமெடி அப்படிங்கிற சூப்பர்னு சொல்லியிருக்காரு. டீம் பறவை அப்படிங்கிறவங்களும் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 2 பேர் இது சிம்பிள் யூஸ் பண்ணாக்கட்டியும் இது எரர் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. சரிப்பா, அதுக்கு பார்ப்போம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி மெட்டாடேட்டா நாட் சேவ்டு குட் நாட் வீடியோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருப்போமா. சரி, இப்போ இந்த மெட்டாடேட்டா நாட் சேவ்டுங்கிற ப்ராப்ளத்தை ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம நம்மளோட டைட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில சிம்பிள்ஸோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் யூஸ் பண்ணால் யூடியூப்பால் அதை படிக்க முடியாது. எந்த ஒரு கேரக்டர், எந்த ஒரு சிம்பிள் யூடியூப்பால் படிக்க முடியாதோ அதை நம்ம டைட்டில்லே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோன்னா அப்போ அந்த டயத்தில் உங்களுக்கு இந்த எரர் வரும். ஓகேவா? எனக்கு நான் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணது இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால் அந்த சிம்பிளை நான் ரிமூவ் பண்ணோன்னே எனக்கு அந்த ப்ராப்ளம் போயிடுச்சு. அதனால் நான் அந்த வீடியோவில் அப்படி சொல்லியிருப்பேன். அது கரெக்டு தான், அது தப்பான வீடியோன்னு கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸும் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் சில ஸ்டெப்ஸும் இருக்குது. சரி, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொருத்தர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ டைட்டிலில் நம்மளால் எவ்வளோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நம்ம லைப்ரரியில் போய் பார்க்கணும். பார்த்தீங்களா, ஃபைல்டு மெட்டாடேட்டா நாட் சேவ்டு வருதா? இப்போ பாருங்க.
இப்போ சும்மா ஏதாச்சும் ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டப்போ நம்மளுக்கு அந்த எரர் காட்டுச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணப்போ அந்த எரர் போய் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, அன்டைட்டில்டு வீடியோ அப்படின்ட்டு இப்போ நம்ம இத்தனை சிம்பிள்ஸ் போட்டோமே, அந்த டைட்டிலில் வீடியோ சேவ் ஆகலை. அன்டைட்டில்டு வீடியோன்னு சேவ் ஆகிருக்கு. இப்போ பாருங்களேன், ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோ இதுதான். பட் இது வந்து அன்டைட்டில்டு வீடியோ அப்படிங்கிற ரேட்டிங்கில் வந்திருக்கு. ஓகே, நம்ம எதுக்கும் அதை ஒருத்தரை எடிட் பண்ணி பார்ப்போம். வீடியோவில் வந்து பார்த்தாலும் டைட்டில் வந்து அன்டைட்டில்டு வீடியோ தான் இருக்குது. நம்ம வந்து பழையபடி சிம்பிள்ஸே போட்டு சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் நெட் ஸ்லோவாக இருக்குது, ஒரு பக்கம் மொபைல் லேக் ஆகுது. சேவ் கொடுத்தா உங்களுக்கு தெரியுது, இப்போ எரர் அப்படின்னு காட்டுதா. இந்த 2 நாளாக எரர் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 எடுத்துருவோம். வீடியோ அப்டேட். ஸோ என்னோடய மொபைலில் இருக்கிற ஒத்துமொத்த எல்லா இதையும் நான் போட்டுட்டேன், எல்லா சிம்பிள்ஸும் போட்டேன். ஆனால் அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் இருக்கிற வரையும் வீடியோ எனக்கு அப்லோட் ஆகலை. இப்போ அந்த 2 சிம்பிளை மட்டும் நான் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போடுறேன், எனக்கு வீடியோ இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. நான் அந்த வீடியோலையும் இது முன்னாடி போட்ட அந்த மெட்டாடேட்டா வீடியோலையும் அதை தான் சொல்லியிருப்பேன். அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் இருக்கிறனால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. இப்போயும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலமாக ஷோ பண்ணிட்டேன். அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் இருக்கிறனால தான் இந்த எனக்கு இதுவரையும் நான் டெஸ்ட்டு பண்ணதுலேயும் சரி, நான் ஃபேஸ் பண்ணதுலேயும் சரி, எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறப்ப இந்த மெட்டாடேட்டா நாட் சேவ்டு, குட் நாட் வீடியோ சேவ் வீடியோ இன்ஃபர்மேஷன் வருதுன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து அப்லோடு பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே மாதிரி மெட்டாடேட்டா நாட் சேவ்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி நம்ம மேலேருந்து இப்படி கீழே இழுக்கிறப்பயே ரெஃப்ரெஷ் ஆகும். ஒரு 2-3 டைம்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அப்பயும் செட் ஆகலையா, ஃபோனை வெளியில் வாங்க, வெளியில் வந்து ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண பிறகு ப்ளே ஸ்டோரில் போய் யூடியூப்பில் வந்து அப்டேட் இருக்கான்னு பாருங்கள். யூடியூப்பில் ஏதாச்சும் அப்டேட் நீங்கள் பண்ணாமல் வச்சிங்கன்னா அப்டேட் பண்ண பிறகு யூடியூப்பில் வந்து பாருங்கள். அப்போயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்போயும் உள்ளே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அப்போயும் எனக்கு இதே தான் பிரச்சனை, அப்போயும் எனக்கு வந்து வர மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் 2யுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு எது வேணாலும் டைப் பண்ணுங்கள். சும்மா அந்த அன்றைக்கி உள்ள டேட்டு இல்லைனா உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணி வீடியோவை வந்து ப்ரைவேட் இல்லைனா அன்லிஸ்டடில் போட்டு பப்ளிஷ் பண்ணுங்கள். அப்லோடு ஆன பிறகு ஓகேவா, அப்லோடு ஆகி பிறகு திஸ் வீடியோ இஸ் ரெடி டு வாட்ச் அப்படின்னு வரும் பார்த்துருக்கீங்களா. அப்படி வரப்போ அந்த 3 டாட் இருக்கும் அது வீடியோ பக்கத்தில், அதை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் என்ன டைட்டில் வைக்கணும்னு வச்சிங்கன்னா, என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா அதை கொடுத்து சேவ் பண்ணி பாருங்கள். அப்பயும் சேவ் ஆகலையா, யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் போய் உங்கள் கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு போய் நீங்கள் அது மேலே வந்து பென்சில் ஆப்ஷன் இருக்கும், அந்த வீடியோ கிளிக் பண்ணுறப்ப அதுக்கு போய் நீங்கள் டைட்டில் தம்ப்நெயில் என்ன கொடுக்கணும்னு வச்சிங்களோ அதை கொடுங்க. இல்லை எனக்கு அப்பையும் சரியாகவே வரல, என்ன ப்ராப்ளம்னே தெரில, இது என்னடா இது மெட்டாடேட்டா நாட் சேவ்டுன்னு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டைட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபுல்லாக
அதை வந்து ஒரு லைன் பை லைன் ஒரு கேரக்டர் பை கேரக்டர் நல்லா அப்படியே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு சிம்பிள் நம்ம கை தவறி டைப் ஆகிருக்கா அப்படின்ட்டு. சரி, இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் சைடில் காட்டுறேன், ஓகேவா? நான் வந்து நெட்டில் பார்த்த வரையும் இந்த கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணால், இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நான் நெட்டில் சர்ச் பண்ணேன். அதை வந்து நான் இப்போ சைடில் காமிக்கிறேன். அது இருக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு நல்லா ஒன்றுக்கு பல தர தேடி பாருங்கள். சரி, அப்படியும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க. ஃபுல்லாக டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அழைச்சிட்டு கொஞ்சம் புதுசாக ஒரு டைட்டில் இல்லைனா புதுசாக ஒரு அந்த வீடியோ ரிலேட்டடாக நீங்கள் ஏற்கனவே டைட்டில் டிஸ்கிரிப்ஷனை வச்சுருக்கீங்க, அதில் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? நம்ம வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து யூடியூபுக்கு வந்து ரீட் பண்ணக்கூடிய வார்த்தைகளாகவே யூஸ் பண்ணிட்டோம். யூடியூபுக்கு வந்து ரீட் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் இல்லாத இதே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது, ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எதனால் வருது? நம்ம வந்து யூடியூப்பால் ரீட் பண்ண முடியாத கேரக்டர்ஸோ சிம்பிள்ஸோ யூஸ் பண்ணுறதுனால வருது. அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும், ஓகேவா? சரி, அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோவோட ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், முடிஞ்சால் கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? எதில் வேணாலும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள். இன்னும் இந்த மெட்டாடேட்டாவை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் வந்து முடிஞ்சால் கமெண்ட்லேயே கிளியர் பண்ணிடல, இல்லைனா இன்னொரு வீடியோ போடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தரை வந்து அவர் வந்து அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து எனக்கு சிம்பிள் யூஸ் பண்ணாக்கிட்டே வருதுன்னு சொன்னப்போ நான் கமெண்டில் தான் அவருக்கு ரிப்ளை பண்ணேன். இன்னொருத்தவர் சொன்னப்போ கமெண்டில் தான் ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் 4 என்னடா இது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வருது போலன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், ஓகேவா? சரி, இதுக்கு மேலே இந்த மெட்டாடேட்டாவில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்லேயே உங்களுக்கு எவ்வளோ கிளாரிஃபை உங்களுக்கு பண்ண முடியுமோ பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஒரு தனி வீடியோ மேக் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த மெட்டாடேட்டாவை பற்றியோ இல்லைனா வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் உங்கள் யூடியூப் சேனலில் க்ரோத்தை பற்றி, இல்லைனா ஏதாச்சும் ஒரு அவேர்னஸ், அன்பாக்சிங், எது வேணும்னாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்ன மாதிரி வீடியோ நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி நம்ம ஃப்யூச்சரில் அதை பார்த்து வீடியோ போட்டுருவோம். சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்க. அதில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.